மதுரை சித்திரை திருவிழால ஆண்டாள் சூடி கொடுத்த மாலையை எதுக்கு அழகர் போடுறாரு? அப்படி மதுரை அழகருக்கும் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாளுக்கும் என்ன பந்தம் இருக்கின்ற செவிவழி கதையை இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால கோதைன்ற பேர்ல ஸ்ரீவில்லிபுத்தூர வளர்ந்து வந்த ஆண்டாள் தன்னோட வாழ்நாள் முழுக்க கண்ணா கண்ணான்னு பெருமாள் மேல பக்தியோட கலந்த காதல் வச்சிருந்தாங்க. பன்னீர் ஆழ்வார்கள்ல பெரியாழ்வார் விஷ்ணு சித்தரோட மகளான ஆண்டாள் முதல் திவ்ய தேசமான ஸ்ரீரங்க ரங்கநாத பெருமாட்ட தான் தான் போய் ஐக்கியமாகணும்னு தவமா வாழ்ந்து வந்தாங்க. அந்த ஆசை நிறைவேறணும் தான் நம்ம மதுரை அழகருக்கு ஒரு நேர்த்திக்கடனை ஆண்டாள் போடுறாங்க. அது என்னன்னா 100 தடா அக்காரை அடிசலும் 100 தடா வெண்ணையும் உனக்கு படைக்கிறேன் அழகரே, என் வேண்டுதல் நிறைவேற்றுங்கன்னு வேண்டிக்கிறாங்க. இது ஆண்டாளோட நாச்சியார் திருமொழி பாடல கூட சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இந்த நேர்த்தி கடனை ஆண்டாள் நிறைவேற்றாமே ஸ்ரீரங்க பெருமாள்கிட்ட போய் கலந்துடுறாங்க. பிற்காலத்துல வந்த வைணவ சீர்திருத்தவாதி ராமானுஜர் தான் இந்த வேண்டுதலை ஆண்டாளுக்காக நிறைவேற்றுறாரு. இப்போ வரைக்கும் வருஷம் மார்கழி 27வது நாள் அழகருக்கு இந்த நெய்வேத்தியம் படைக்கப்படுது. இப்படித்தான் ஆண்டாள் மனசுல அழகர் ஒரு தனி இடம் பிடிச்சிருக்காரு. இதனால தான் அழகர் கோவில்ல ஆண்டாளுக்குன்னு ஒரு தனி சன்னதியும், பங்குனி உத்திரம் அன்னைக்கு அழகருக்கும் ஆண்டாளுக்கும் திருக்கல்யாணமும் நடக்கும். சித்திரை திருவிழா முடிஞ்சு அழகர் மலைக்கு திரும்பும் போது பல கண்ணீர் உங்க மேல பட்டு இருக்கும், நீங்க 3 மாசம் மண்டகப்பட்டியில தங்கி இருங்கன்னு சொல்ற முழு உரிமையும் ஆண்டாளுக்கு மட்டும்தான் இருக்கு. ஆண்டாளோட அப்பா பெரியாழ்வார் முக்தி அடைந்த தலமும் இதே அழகர் மலை தான். இதனால தான் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்து ஆண்டாள் சூடி கொடுத்த மாலையை அணிஞ்சு அழகர் பச்சை பட்டு உடுத்தி வைகை ஆத்துல இறங்குறாரு. அழகர் உடுத்தின அந்த பச்சை பட்டை தான் திருவிழா முடிஞ்சதும் அழகரோட அன்பளிப்பா ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாளுக்கு அனுப்பி வைப்பாங்க. அந்த பட்டை உடுத்தி தான் ஆண்டாளும் ஊஞ்சல் உற்சவம் காண்பாங்க. இப்படி அழகருக்கும் ஆண்டாளுக்குமான ஒரு பந்தம் ரொம்பவே அழகானது.